நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி கையில கொடுக்குறாரு. அட்டகாசமான கிளாஸ். எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிறார். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கைப்பிடி பாஸ்மதி அரிசி இருந்தா போதும், உங்களுடைய முகத்தை மேக்கப் இல்லாமலேயே பளபளன்னு வச்சுக்கலாம். அதாவது கொரியன் ஸ்கின் போல பளிங்கு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தானே? கண்டிப்பா இது நடக்கும். எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கொரியன் ஸ்கின் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? முகத்துல சுருக்கமே இல்லாம பளபளப்பா ஒரு தோற்றத்தோட நம்மளுடைய முகமும் இருக்கும் அப்படின்னு சொன்னா கசக்குமா என்ன? எல்லா பெண்களுக்குமே அழகு மேல ஒரு ஆர்வம் உண்டுதான். அதுவும் கிளாஸியான ஸ்கின் வேணும் அப்படின்றதுக்காக ஏதேதோ செலவு பண்ணி நிறைய ஃபேஸ் பேக்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம், நிறைய ஃபேஷியல்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம், அதுக்கு மேல மேக்கப் கூட போட்டுப்போம். ஆனா பக்க விளைவுகள் ஏற்படாம சிறந்த முறையில இருக்கணும் அப்படின்றத தெளிவா இருப்போம். சோ அந்த மாதிரி எளிமையான முறையில முகத்தை பொலிவா பளபளப்பா வச்சுக்கிறதுக்கான ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இது. அதுதான் இந்த பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய கொரியன் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டே பொருள் தான். ஒன்னு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாஸ்மதி அரிசி, இன்னொன்னு ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது ரொம்பவே சுலபமாவே கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா அங்கேயும் இதை வாங்கிக்கலாம், அல்லது ஆன்லைன்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல 1/2 கப் பாஸ்மதி அரிசியும் 1/2 கப் ஃபிளாக்ஸ் சீட்ஸும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கழுவிட்டு அதுல தண்ணி ஊத்தி நைட்டு முழுவதும் ஊற விட்டுடுங்க. மறுநாள் காலையில தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்தி நல்லா ஊற வைங்க. அல்லது வேக வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேக கூட வச்சுக்கலாம். நார்மலா வேக வச்சாலும் சரி, அல்லது குக்கர்ல விசில் விட்டு நீங்க வேக வைக்கணும்னா கூட வேக வைக்கலாம். ஸோ ஃபிளாக்ஸ் சீடு வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. வெந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு கஞ்சி பதத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஃபிளாக்ஸ் சீடு இருக்கு அப்படின்றதால கொஞ்சம் கொழப்பா தான் இருக்கும். இந்த கஞ்சி பதத்துல இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்து ஒரு ஸ்டீல் சல்லடையில வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பாட்டில்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே சேஃபா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 7 நாட்கள் வரை கூட இது கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத முகத்துல ஒரு லேயர் மாதிரி நீங்க அப்ளை பண்ணி ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்டு வாட்டர்ல உங்களோட ஃபேஸை வந்துட்டு கழுவிடுங்க நல்லா. சோ ஓரிரு நாட்கள் இந்த பேக்கை நீங்க தொடர்ந்து போட்டுட்டு வரும்போதே உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு பிரைட்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா நீங்க பார்க்கலாம். சோ டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சில ஃபேஸ் பேக்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க தொடர்ந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேக்கை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றது மூலமா முகத்துல சுருக்கம் வராது, எளிதா வயதான தோற்றம் தெரியாம இருக்கும், முகம் அப்படி பளிங்குகள் மாதிரி மின்னும் அப்படின்னே சொல்லலாம். சோ ஃபேஸ் பேக் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்னு இல்ல, இந்த ஃபேஸ் பேக் உங்க ஃபேஸை ட்ரை ஆக்காது. ஆனாலும் எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்க போட்டாலும் அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆலோவேரா ஜெல்லும் இதுல அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க. சருமம் வந்து வறட்சி ஆகாம நீங்க பாத்துக்கோங்க. அப்படி பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு சருமம் வறட்சி ஆகாம இருக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா சருமத்துல சுருக்கம் விழாம இருக்கும், வயதான தோற்றமும் வராம இருக்கும். சோ இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியான பேக் தான் இல்லையா? ஈஸியான ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடிய பேக். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி கையில கொடுக்குறாரு. அட்டகாசமான கிளாஸ். எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிறார். பொதுவாகவே எனக்கு என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின். ரைஸ் வாட்டரில் ஐஸ் கியூப் பண்ணி நான் வந்து ரெகுலராகவே அதை நான் வந்து ஃபேஸ்க்கு நான் வந்து ரப் பண்ணுவேன். கொஞ்சம் தயிரோட கடலை மாவு சேர்த்து தக்காளி ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேக்கை வந்து இந்த ஃபேஸ் ஐஸ் கியூப் போடும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து குறையும். அண்ட் போர்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ண முடியாது, பட் லார்ஜாக இருக்க போர்ஸை மினிமைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நான் நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். டார்க் சர்க்கிள்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து சீவி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் வந்து கடலமாவு மிக்ஸ் பண்ணி பேக். டேனுக்கு தயிர் தான், தயிரும் கடலமாவும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பிஃபோர் தட் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. சடனாக டேண்ட்ரஃப் ரிலீவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எலுமிச்சம்பழத்தை அது ஒரு 2 பழம் போட்டுக்கணும் போல இருக்கு. ஓகே, என் ஃப்ரெண்டு நீ எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து நீ ரப் பண்ண பேபி சரியாயிடும் நான் சொன்னோன்னே
இட்ஸ் ஓகே பேபி இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு ஒரு 10 பழம் எடுத்து ரப் பண்ணாமல் நான் தலையில் போட்டு ஊற்றிட்டேங்க. ஓயோயோ. ஊற்றி எல்லா ஸ்கேல்ப்லேயும் நான் வாஷ் பண்ணி போட்டேன். ஒரு பன் போட்டுட்டு 1 hour விட்டேன். ஓகே. 3 hours அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், குளிர்ஜுரம்.